பென்சில்ல வரைஞ்ச மாதிரியே உங்களுடைய டிஜிட்டல் ஆர்ட் ஒர்க்கும் இருக்கணும்னா இந்த ஒரு மிஸ்டேக்கை மட்டும் பண்ணாதீங்க. நீங்க பாக்குற இந்த ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே பென்சில் ஸ்கெட்சிங்ல பண்ண மாதிரியே இருக்குல்ல, ஆனா அதுதான் இல்ல. இது எல்லாமே இந்த ஐபேட்லயும் இந்த பென்சிலையும் வரைஞ்சதுதான். ஹாய், உங்களுக்கு பென்சில் ஸ்கெட்சிங் டிஜிட்டல் ஆர்ட்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த பேஜ் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டிஜிட்டல் ஆர்ட் ஒர்க் பென்சில் ஸ்கெட்சிங் எஃபெக்ட்லயே வரணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டியது 100% பிளாக் கிடையவே கிடையாது. ஒரு 85% இருந்து மேக்ஸிமம் 95% ஆஃப் பிளாக் மட்டும் சூஸ் பண்ணுங்க. அதாவது ஒரு டார்க்கர் கிரே. ஸோ இந்த கலர் வேலையில நீங்க சூஸ் பண்ணி வரையும்போது ரியல் கிராஃபைட் பென்சிலோட அதே எஃபெக்ட் உங்களால் கொடுக்க முடியும். அதே சமயம் உங்களுடைய பேக்ரவுண்டை பியூர் ஒயிட்டா வைக்காம ஒரு 10% கிரேவாவோ இல்ல லைட் எல்லோயிஷ் கலந்த பேக்ரவுண்டாவோ யூஸ் பண்ணுங்க. இது ஒரு ரியல் பேப்பர் ஃபீலை கிரியேட் பண்ணும். அது இல்லைன்னா ஒரு ஹை குவாலிட்டி பேப்பர் டெக்ஸ்சர்ஸை யூஸ் பண்ணுங்க. நான் இந்த மாதிரி டெக்ஸ்சர்ஸை ஃப்ரீ பிக்சல்ஸ் மாதிரி வெப்சைட்ல இருந்து எடுப்பேன். அண்ட் இந்த மாதிரி டெக்ஸ்சர்ஸை பேக்ரவுண்டா நீங்க யூஸ் பண்ணும்போது நீங்க வரைஞ்ச ஆர்ட் ஒர்க் பேப்பர்ல வரைஞ்ச மாதிரியே இருக்கும். அண்ட் என்னோட ஆர்ட் ஒர்க்கை பார்த்து என்னோட நிறைய கிளைண்ட்ஸ் இது பென்சில்ல வரைஞ்ச மாதிரியே இருக்குன்னு தான் ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க. அதுக்கான மெயின் ரீசன் இதெல்லாம் தான். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேப்பர் டெக்ஸ்சர்ஸ்லாம் வேணும்னா பேப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு டைரக்டா டிஎம் பண்றேன். அண்ட் தட்ஸ் இட். ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. See you on the next video. பட்டா டிராயிங் பண்ற எல்லாருக்கும் வர ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷனே எந்த பென்சிலை சூஸ் பண்ணலாங்கிறது தான். இன்னைக்கு என்னோட ஆர்ட் ஜேர்னில என்னென்ன பென்சில்ஸ் ஃபைன் லைனர்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணேங்கிறதா இப்போ நான் சொல்ல போறேன். ஹாய், உங்களுக்கு ஆர்ட் பிடிக்கும்னாலும் ஆர்ட் கத்துக்க விரும்புறீங்கனாலும் உங்களுக்கு இந்த பேஜ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.